அந்த ஓஜா போர்டையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்களோட உயிருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்போதான் வீட்டில் பொண்ணுலாம் பார்க்குறேன்றாங்க. இது நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது கொமட்டிட்டு வந்தது. இப்போ நீங்கள் இந்த ஓஜா போர்டை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேச முடியும். தெரியுமா அந்த ஓஜா போர்டில் ரத்தக்கரை தெரியுமா? செத்து போனவங்கலாம் சுற்றி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கவரில் அழகாக சுற்றி வச்சிருக்கிறேன். 2 பேருமே நான் வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் பண்ணுறீங்க நீங்கள். லைஃப்ல இப்போதான் நான் சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்சமாச்சு நான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைண்ணே, இது ஒரு மாதிரி உசுருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா ரிஸ்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன மறுபடியும் அந்த ஓஜா தயவு செய்து தூக்கி போடுங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மடியிலே வச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் கட் பண்ணுப்பா. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக். சராங்கே அதானே இது? சராங்கியா? இல்லை, இது தளபதியோட சிம்பிள்ரா. தளபதி எப்போ இதெல்லாம் வச்சாரு? என்னப்பா இவன் எப்படி பேசிக்கிட்டு டேய், இவன் அப்டேட்டே இல்லாம முட்டா பையன். மலேசியாவில் இப்போ தளபதி வச்சாப்ல இல்லடா, கையை ஃபேன்ஸை பார்த்து கார கண்ணாடி இறக்கி காமிச்சாரு பண்றா. இதே மாதிரி தான் கோவால ஸ்பெயின் கொடியை பார்த்து இது டிவிக்கே அப்படின்னு சொன்னீங்க. அவன் வந்து கமெண்ட்ல அந்த அளவுக்கு திட்டினானே. டேய், திட்டான். அவனுங்களை ஏன்டா கண்டுக்கிறான்? அவனுங்களாம் எதிர்க்கட்சிக்காரங்களா? எதிர்கட்சியா? நீங்க இப்ப ஆளுங்கட்சியா? நீங்க 2026 வரும்ல, வந்த 27 வரும், 28 வரும். இவன் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருப்பான் பாய், பைத்தியக்காரன். தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான். நம்ம உள்ள போலாம். ஆமா ரைட். இதுக்கு ஏமா அசிங்கமா திட்டப்போம்? சரி, ஓகே. இப்போ உங்க 2 பேரையுமே வந்து எதுக்காக கூப்பிட்டேங்கிறது தெரியுமா? ஒரு நிமிஷம். நாங்க 2 பேரும் தலகாணி வச்சிருக்கோம். நீங்க தொடக்கூடாது அப்படின்னா உள்ள எனக்கு தெரியும். என்னது அதுல என்ன லட்சுமி படம் போட்ட கேலண்டர், மைசூர் பாக், ஸ்வீட் பாக்ஸ் நியூ இயர் வரும்போதுல இந்த மளிகை கடையில வேலை பார்க்குறவரெல்லாம் வீலாக கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க. இல்லைண்ணே, 2026 அப்படின்னு நினச்சிருக்காப்ல. ஏன்னா அல்பா மாதிரி பண்ணுறேன். சரி கொடுண்ணே. டேய், ஆனால் சொல்ல வந்ததை முதல்ல கவனிங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற சர்ப்ரைஸ் கிடையாது. இன்றைக்கி நான் உங்கள் 2 பேரும் எதுக்கு வர வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கோவாவில் போனப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஞாபகம் இருக்கான்னு தெரில. நான் இன்றைக்கி வந்து கதை சொல்ல போகிறேன். கதை சொல்ல போகிறீங்களா? எப்பவுமே அக்கா கிட்ட தானே கதை சொல்லுவீங்க. எங்களை வச்சு பேய் கதை சொல்ல போகிறேன். நீங்க இதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ப்ரொடியூசர்லாம் கிடையாது. அந்த சேனல் தானே. ஐயோ இருங்கடா, முதல்ல சொல்றதை கேளுங்கடா. நான் ஒரு கதை சொல்ல போறேன், ஒரு பேய் கதை சொல்ல போறேன். அந்த கதையில வந்து நமக்கு ரிலேட்டபிளான சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் இப்ப சொல்ற கதையை நல்லா கூர்ந்து கவனிங்க. கதையோட எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது போக இந்த கதையோட எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. ஸோ கதையை மட்டும் கரெக்டாக கவனிங்க, ஓகேவா? ஓகே. என்னங்கிறதெல்லாம் ஆர்வத்தை வைக்காதீங்க, கதையில் கவனத்தை வைங்க, ஓகேவா? ஸோ ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி 1985. இந்த 1985 அந்த காலகட்டத்தில் சென்னையில் ஒரு ஏரியா, எந்த ஏரியாங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணலை. அந்த ஏரியாவில், அதாவது ஈசிஆர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் நைட்டு ஒரு மாதிரி அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அலறல் சத்தம் கேட்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க, நைட்டு ஆனால் இந்த வீட்டில் மட்டும் ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வீடு வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸோ இல்லை அந்த வீடு வந்து ஒரு மாதிரி அபாண்டன் ஹவுஸோ கிடையாது. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறா. அவங்க அப்பா அந்த பொண்ணுக்காக ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு. அந்த ஏரியாலேயே அது ஒரு பெரிய வீடு. ஒரு இந்த அரண்மனை படத்துலலாம் வருது இல்லையா, அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட், மினி பேலஸ் மாதிரி ஒரு ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ளே, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறா. இந்த பொண்ணு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி, யாரு கூடயும் அந்தளவுக்கு பேச மாட்டா, அந்தளவுக்கு பழக மாட்டா. ஆனால் அவளை எப்போயாச்சும் ஒரு தடவை பார்ப்பாங்க, வெளியே வரும்போதெல்லாம் பார்ப்பாங்க. யாராச்சும் 1-2 பேர் முகம் தெரியாத நபர்கள் நைட்டு அவள் வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு. அந்த பொண்ணோட ஏஜ் கேட்டகரி வந்து ஒரு 18 19 வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜ் கேட்டகரியிலேயே ஒரு 4 பேர் 5 பேர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இப்போது இவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அந்த பொண்ணு ஒருவேளை சைக்கோபாத்தா இருந்தானா, இல்லை ஒருவேளை இந்த மனிதர்களெல்லாம் கொல்லுவாங்களே கேனிபல்ஸ் மாதிரியான ஒரு மிருகமாக இருந்தால், இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஒருத்தர், அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மெயினான ஆள், டெய்லி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கே, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் போயிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தப்போ அந்த பொண்ணு ஒரு பையனோட பேசிக்கிட்டு
டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடுலாம் பரிமாறிக்கிட்டு இருக்கா. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அந்த ஹாலில் இருக்கிற லைட் எல்லாமே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இவருக்கு பயம் வருது. உள்ளே இருக்கிற பையனுமே கேஷுவலாக இருக்கிறான். அவனுக்கு பயம் கிடையாது. அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே வந்திருக்கிறான். அந்த பொண்ணு இருக்கிறா பார்த்தீங்களா, அவளும் கேஷுவலாக இப்போ ரைஸ் இருக்குன்னா ரைஸ் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறா. அவர் வந்து கேஷுவலாக பார்த்துக்கிட்டு கேட்குறாரு. அவர் உள்ள லிப்ஸிங்க்கு மட்டும் இவருக்கு புரியுது. மேலே பார்த்து கையை காட்டுறது ஏன் வந்து லைட் இதாகுமோ அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம். அந்த பொண்ணு அவருக்கு சாப்பாடை போட்டுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகுது. கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது லைட் எல்லாமே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்கும் போது இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இனம் புரியாத ஒரு பயம் வருது. ஏன்னா இங்கேயா ஃப்ளிக்கர் ஆகுது தெரியலையே என்னப்பா அது? வேகனா இல்லைடா, வெக்னா. அதே அப்புறமா சொல்கிறீங்க. இல்லை இந்த கதையை கேளுங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம் சென்னையில். நீங்கள் சொல்ல இங்கே நடந்துட்டு இருக்குது. சரி விடுங்க. எதனா சும்மா ப்ராப்ளமாக இருக்குமா என்னன்னு தெரியலையே. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. அடேங்கப்பா. இப்போ கதைக்குள்ளே வாங்க. அந்த பொண்ணோட பேர் ஜெனி. வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த நபரோட பேர் ரவி. அந்த கிச்சனுக்குள்ளே போன பொண்ணை ஃபாலோ பண்ணி அடுத்த ஜன்னலுக்கு போய் பார்க்கலான்ட்டு போகிறாரு. இது வந்து ஒரு ஹைஃபையான ஒரு அப்பார்ட்மெண்ட். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. 2வது இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கிச்சனுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு கிச்சனில் கத்தியை எடுத்து அவளோட விரலை அவளே வெட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் ரத்தம் வரலை. இதை பார்த்து ரவிக்கு ஹார்ட் அட்டாக் தான் வருது. ஒரு மாதிரி பயந்துடுறாரு. தூக்கி போட்டிருக்குது அவருக்கு. அங்கேருந்து நேராக ஓடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. ஒரு கார்னர் ரூம்லாம் இருக்கும். ஒரு கார்னர் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னர் ரூமில் ஒரு மாதிரி லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. பக்கத்தில் ஓட நினச்சவர் சரி என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம், பக்கத்து ரூமில் யாராச்சும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தா அந்த பக்கத்து ரூமில் லைட் ஃப்ளிக்கர் ஆனது மட்டும் இல்லாமல் ஜெனியோட பாடி இங்கே உயிரோடு நின்று ஒருத்தனுக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு கிச்சனில் போயிட்டு அவளோட விரலை அவளே கட் பண்ண அந்த பொண்ணு டெட் பாடியாக உடலே செதஞ்சு போய் கண்ணுலாம் ஒரு மாதிரி பிதுங்கி, அதாவது மேலெலாம் ஒரு மாதிரி மூக்க ஆரம்பித்து அந்த பாடி டீகம்போஸ் ஆகிடுச்சு. அவளோட பாடி கட்டிலில் இருக்குது. கீழே ரத்தமெல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் கிடக்குது. அந்த ரூமில் லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கு. அப்போது உள்ளே இருக்கிற அந்த ரூம்குள்ளே இருக்கிற ஒரு கபோர்டு வந்து ஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேருந்து ஒரு ஓஜா போர்டு வெளியே வந்து விழுகுது. அந்த ஓஜா போர்டு வந்து வெளியே விழுகுது. இதை பார்த்த உடனேயுமே ரவிக்கு இதுக்கு மேலே இதை பார்க்குற சக்தி கிடையாது. அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டு, ஏன்னா அவர் உயிரோடு இருந்தால் தான் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் சொல்ல முடியும், இந்த வீட்டில் இப்படி ஒரு அமானுஷம் நடக்குது, இந்த பொண்ணு உயிரோடையே இல்லை, இந்த பொண்ணு வந்து ஒரு பேய் அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட சொன்னால் தான் தெரியும். உள்ளே வேற ஒருத்தன் மாட்டிக்கிட்டாங்கிறத சொல்லணும். இப்போ அந்த உள்ளே இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு என்ன ஆக போகுது, அவனை காப்பாற்றலான்னு ஒரு முடிவு எடுத்து அங்கே அந்த 3வது ரூம், அதாவது இந்த கிச்சன் பக்கத்தில் இருக்கிற ரூமில் அந்த பொண்ணோட பாடியை பார்த்தோன்னே வேகமாக ஓடி போயிட்டு முதல்ல ஒரு ஜன்னல் கிட்ட நின்று பார்த்தார் இல்லையா, அந்த ஜன்னல் கிட்ட போய் நின்று பார்த்தா அந்த பையன் சாப்பிட்ற அந்த டைனிங் டேபிளில் எலும்பு கூட கிடக்கிறான். சதையே இல்லை. அவனோட பாடியும் டீகம்போஸ் ஆகி ஒரு மாதிரி செதஞ்சு போய் தான் இருக்குது. எலும்பு கூட தான் இருக்குது மோஸ்ட்லி. இப்போ தான் ரவிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த வீட்டில் மனுஷங்களே யாருமே கிடையாது, எல்லாமே ஆத்மாக்கள் தான். ஆல்ரெடி சாகப்பட்டிருக்கலாம், இல்லை யாராச்சும் ஒருத்தரால் கொல்லப்பட்டிருக்கலாம். இதுக்கு யார் காரணம், என்ன ரீசனுங்கிறது அவர் தெரியாது. ஆனால் இதை அவங்களோட ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் சொல்லி அவங்க ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க எல்லாருமே வந்து மிட் நைட்டு 12-12:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. 12:45 அந்த கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண முடியலை. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அங்கேருந்து இந்த தீயணைப்பு வீரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் அங்கே வந்து அதை உடச்சி உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப மாதமாகவே அந்த சடலங்கள் உள்ளே தான் இருந்திருக்குது. டீகம்போஸ் ஆன ஒரு நிலமையில். ஸ்மெல் எதுவுமே வீட்டுக்குள்ளே போனால் தான் வருது, வெளியே இருந்து வரலை. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நம்ம நிறையா படங்கள்லாம் பார்த்துருப்போம். யாராச்சும் ஒருத்தவங்களை கொண்டு இந்த சைக்கோ கில்லர்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட அந்த பாடி ஸ்மெல் வந்து வெளியே வரும் இல்லையா, ஏதோ பொண வாடை வருதுங்க, அந்த வீடு பூட்டியே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஸ்மெல் வெளியே வரலை. அதுக்கு என்ன ரீசன் அவங்களுக்கு தெரியலை. இப்போ ரவியை அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே உட்கார வச்சு என்கொயரி பண்ணும்போது அவர் கொடுத்த தகவல் தான் இது எல்லாமே. அவர் கொடுத்ததுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை எனக்கு மறுபடியும் ரீகால் பண்ணுற விதமாக தான் அந்த ஆத்மா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் காட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. அவரோட கனவில் இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா
அந்த இன்டர்வியூ எதில் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன். அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா அவரோட கனவில் அன்றைக்கி நைட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு ஈவினிங் இன்டர்வியூ கொடுத்துட்டு நைட்டு வந்து படுக்கிறாருன்னா அதே 12லேருந்து 12:30 மணிக்குள்ளே அவரோட கனவில் ஜெனி வந்திருக்கிறா. ஜெனி மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு விஷுவலாக ஒரு கனவு வந்திருக்குது. இது உண்மையாக நடந்த அங்கே என்ன நடந்துச்சோ அது அப்படியே வந்திருக்குது. ஒரு ஓஜா போர்டை ஜெனியோட ஃப்ரெண்டு இங்கே இறந்து போயிருந்தான் இல்லையா, டேபிளில் உட்காந்து ஒரு மாதிரி சடலமாக இருந்தான்ல, அவன் ஒரு ஓஜா போர்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் விளாட்றதுக்கு. இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம், 2 பாடி கிடையாது, மொத்தம் 4 பாடி. இந்த கனவு வந்ததுக்கப்புறமா அவர் போய் சொல்லியிருக்கிறாரு 4 பேர் சேர்ந்து ஓஜா போர்டு விளாண்டுருக்குறாங்க. இந்த ஓஜா போர்டு விளாண்டு அவங்களுக்கு எஸ்ன்னு வந்திருக்குது. இப்போ இங்கே நம்ம ஓஜா போர்டு விளாட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் யூ தேர்ன்னு சொல்லி 3 தடவை சொன்னோன்னா அடுத்து நம்ம ஓஜா போர்டு வச்சு எதனா விளாடுவோம், என்ன விளாடுவோம்ல, நம்ம விளாடலாம். அப்புறமா ஓஜா போர்டு வச்சு நம்ம எதனா ட்ரை பண்ணலாம், நம்ம இது பண்ணி. இல்லை நான் சொல்கிறேன், முழுசாக முடிச்சிடுறேன் கதையை. இப்போ அது விளாட்லையாங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது அந்த ஓஜா போர்டுனால தான் இந்த 4 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே இறந்து போயிருக்காங்கங்கிறது ரவியோட கனவில் வந்திருக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த உள்ளே போய் பார்த்துருக்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் விஷுவலாக பார்க்கும்போது அந்த பொண்ணோட பாடி அவளோட ரூமில் இருக்கும்போது ஒரு கபோர்டு ஓப்பன் ஆச்சு, ஒரு ஓஜா போர்டு வெளியே வந்து வந்ததை பார்த்தாரு. அதே ஓஜா போர்டு அந்த கபோர்டுக்குள்ளே தானே இருக்கணும். அங்கே போய் பார்த்தா அந்த ஓஜா போர்டு இல்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஓஜா போர்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை யாராச்சும் ஒருத்தர் எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் யாரோட கையிலையுமே அந்த ஓஜா போர்டு கிடைக்கல. நம்மளோட யூடியூப் சேனல் ஒரு ஹைலைட்டுக்கு போகணும், நம்ம வந்து சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு ஃபேக்டர், அந்த ஒரு அதன் அடிப்படையில் நான் அந்த வீட்டுக்கு போனேன். ஜெனி இறந்து போனேன், ஜெனியோட அந்த வீட்டுக்குள்ளே நான் போனேன். இப்போ வரைக்கும் ஜெனியோட ஆத்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மை. அங்கே இந்த மாதிரி அழுகிற சத்தம் கேட்டுச்சு. யாரோ ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ளே அழுதுட்டுருக்கிற மாதிரி ஒரு சத்தமும், அது போக ஏகப்பட்ட இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளால் உணர முடியும் இல்லையா, அந்த மாதிரி வைப்ரேஷன்லாம் உணர்ந்தேன். அது போக அந்த ஓஜா போர்டையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஓஜா. சீரியஸா ஏன் பயப்படுறீங்க? தயவு செய்து தூக்கி போடுங்க அதை முதல்ல. ஆல்ரெடி அவர் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, இதுல இது வேற போட்டு போடணுமா? தயவு செய்து தூக்கி போடுறீங்களா? பாய் சீரியஸா சொல்றேன், இந்த ஓஜா போர்டுல மட்டும் பாய் அதோட வேல்யூ தெரியுமா பாய் உங்களுக்கு? அது தூக்கி போடுங்க. அதெல்லாம் வேல்யூ தெரியுமா? கேரம் போர்டுனா கூட விளையாடலாம், ஓஜா போர்டுலாம் விளையாட முடியாது. தூக்கி கிடக்குற நம்ம விளையாடலாம். சரி, நான் கூட ஸ்டார்டிங் வச்சோன்னே உங்க கல்யாண ஆல்பம் நினைச்சேனே. இல்ல நான் சிரிக்கிறது சொல்ல, சீரியஸா சொல்றேன். இந்த ஓஜா போர்டை மட்டும் நம்ம விளாண்டு ஒரு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸா நம்ம மில்லியன் வியூஸ் போயிரும் பாய். படத்துல எல்லாம் பாத்துக்கோங்க, நம்ம லைஃப் இது இல்ல. நீங்க எதானே சொன்னீங்க நம்ம எதனா ஒண்ணு பண்ணி நம்ம வந்து அது நம்ம வேற மாதிரி கண்டென்ட் கூட பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். தயவு செய்து இல்ல, ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் கிடைக்காது பாய். ரிஸ்கே தேவலன்ற வேணாம், அது தொடாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இதுக்காக. நான் உன்னை சொல்றது, எங்க வீட்டுல குழந்தை எல்லாம் இருக்குது. நீங்க இல்ல, நான் அவங்கள வெளியே போக சொல்லிடுறேன். நம்ம இங்க விளையாட வேணாம், நான் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். நான் விளையாடவே வேணாம்னு சொல்றேன். நான் நம்ம இங்க விளையாட வேணாம், எனக்கு புரியல. எனக்கு இதுக்கே நான் என்ன சொல்றேன்னா, சீரியஸாக இவங்க வராங்களா, நான் இவங்க சும்மா தான் சொல்லுவாங்க வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஜெனியோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டு தான் நாங்கள் 3 பேர் இன்னொரு பையனை கூப்பிட்டுருக்குறேன். நாங்கள் 4 பேரும் அடுத்த வீடியோவில் ஒரு ஓஜா போர்டை வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பண்ண போகிறோம். அதில் எங்களோட உயிருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்பதான் வீட்டுல பொண்ணுலாம் பாக்குறேன்றாங்க. நான் இப்போ போயிட்டு இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்களேன். ரிஸ்க் எடுத்தா தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா இது இங்க பாருங்க, இது லைஃப் தான் பாய். நானே வரேனே பாய். இல்லண்ணே, இங்க பாருங்க, நான் வீட்ல குழந்தை இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க வந்து உங்களுக்குலாம் ஒண்ணு புரியுதா இல்லையான்னு தெரியல. ட்ரெண்ட் இல்லண்ணே, ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக வரல. இப்போ நான் வேலைக்கு போறேன், சரி அந்த ஒரு நாள் அந்த வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி சொல்லல. அப்படி இல்லண்ணே, இது ஒரு மாதிரி உசுருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா. உசுருக்கு ஏன்டா ஆபத்தாக போகுது? நான் வரேன்ல. நீங்க வருவீங்க, நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பார்த்துட்டீங்க, நீங்க வருவீங்க. என் லைஃப்ல இப்பதான் நான் சத்தியமா சொல்றேன், கொஞ்சமாச்சு நான் வெளியே வந்துகிட்டு இருக்கேன். நானு பெரிய அடிபட்டு வந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த ஓஜா தயவு செய்து தூக்கி போடுங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் மடியிலே வச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க கட் பண்ணுப்பா, இது வேலைக்கு ஆகாதுப்பா. அது என்ன இது? ஏன் வந்து இது பண்ண மாட்டீங்க? நான் தான் சொல்றேன் செட் ஆகாது.
எனக்கு நீங்க கதை சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து உற்சாகம் வந்துருச்சு. நான் அதை பொறுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இல்லக்கா பாய் நான் உங்களை தைரியசாலி நினைச்சிருக்கேன் பாய். தைரியசாலி தான், ஆனா சத்தியமா இதுல விளையாடுற அளவுக்கு தைரியசாலி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா நேரா போவோம் ஐஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு பாய் கிட்ட 2 தாயத்தை வாங்கி போட்டுக்கோங்க. நான் உனக்கு சொல்றேன் எதுவுமே வேணாம், இது வேணவே வேணாம். இல்ல இங்க பாருங்க, இப்ப நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்ல, அது செகண்டரி. சப்போஸ் ஏதோ அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு சில விஷயம் சொல்லும் போது டெட் பாடி உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி அந்த இது நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது கொமட்டிட்டு வந்தது. அதை தாண்டி இந்த கூஸ் பம்ஸ் அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு உள்ள இருக்குதா? ஆமா, அந்த வீட்டுக்குள்ள போனா எனக்கு எப்படி இருக்கும்? அது நான் போனேன், அந்த வீட்டுக்குள்ள போனேன். நீங்க வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா நான் அந்த ரூம்குள்ள நான் உங்களுக்கு ஒண்ணு பரவாயில்ல நினைச்சிட்டு போட்டோம், பரவாயில்ல நினைச்சிட்டு போடுன்ற உசுறு போனா வருமா? அப்ப நீ கோவால டீமில் ஹவுஸ் போலான்னு சொன்னப்ப வரேன் நீங்க 2 பேரும். நான் வரேன்னு சொன்ன வந்தேன், நானே போறதை தடுத்து விட்டேன்ல வேணான்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க தான் தடுத்து விட்டீங்களா? ஆமா, மாஸ்டர் பிளான். செட் ஆகாது, அதெல்லாம் செட் ஆகாது. பாய் இப்படிலாம் இருந்தா நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டா ஒன்று அட்வைஸ் பண்றேன், நான் நல்லா கேட்டுக்குங்க. கதை சொல்றீங்களா, ஸ்டோரி போடுறீங்களா, அதோட நிப்பாட்டிங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வந்து நேர்லலாம் போயிட்டு இது பண்ணாதீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இது லைஃப் உசுறு. ஏன் எங்களுக்கு நடக்கலையா? பேய் வீட்டில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். அதுதான் சொல்றேன் நான், வேணான்ற. இதுக்கப்புறம் மறுபடியும் அதுலேயே இப்போ குதிக்கிறீன்றீங்க நீங்க. அதில் குதிக்கல பாய். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம 4 பேர் மட்டும் உள்ளே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த காயின் எஸ்ல போய் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? எஸ்ல போய் நின்னா உசுறு வரணும். ஏன் அவசகுணமா பேசுற? ஒருவேளை அங்க யாருமே இல்லைன்னா? அதுதான் சொல்றேன், யாருமே இல்லாத இடத்துக்கு நம்ம போனோம். எதுக்கு போனோன்ற நானு. இப்ப நீங்க இந்த ஓஜா போட பாத்தீங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொன்னு தெரியுமா, அந்த ஓஜா போடல ரத்தக்கரை அது தயவுசெய்து கீழே தெரியும். இல்ல அதுக்கு தான் நான் சுத்தி வச்சிருக்கிறேன். தயவுசெய்து பாய் இங்க பாருங்களேன், நீங்க எனக்கு மேல டச் பண்ணாதீங்க. ஐயா இது என்ன? ஏய் நீ ஏன் சொல்றா? தொடுறதுல என்னடா இருக்கு? இங்க பாருங்க நவீன, எனக்கு சத்தியமா ஆகாது நவீன எனக்கு அது. பாய் நானு இந்த கவர் இருக்குல்ல, செத்து போனவங்க எல்லாம் சுத்தி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கவர்ல அழகா சுத்தி வச்சிருக்கிறேன். ஆனா லைட்டா ஏன் உடம்பு ஒரு எனக்கு அது ஆகும். நான் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. பயப்படாதீங்க பாய். நான் ஒன்று சொல்றேன், நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று எடுத்தீங்க இல்லையா, தயவு செய்து நீங்க இதை ஒன்று எடுங்க. இதுக்கப்புறம் கோ ஸ்டோரியே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருமே நான் வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் பண்றீங்க. நீங்க நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், சொன்னோனே வந்துருவீங்க. இருங்க, டென்ஷன் ஆவேனா. இப்போ நீ போற மாதிரி இருக்கு. நாளை கழிச்சா 1ஆம் தேதி இந்த வீடியோ போடுவோம். 31ஆம் தேதி நியூ இயர் நைட் அன்னைக்கு அங்க போய் உட்கார்ந்துருவோம். நியூ இயர் நைட் ஆனா இன்னொரு நாள் நல்ல நியூ இயர் நைட் தாண்டா பட்டாசு கிட்டாசுலாம் போட்டு வெடிப்பாங்க. பட்டாசு வெடிச்சிருங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் வரல அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. நீ போய் ட்ரை பண்ணுப்பா, உனக்கு தேவைன்னா. நான் வரலப்பா, அவ்வளவுதான். நீங்க ஒரே நிமிஷம் எனக்கு வேணாம் தயவு பாய், தள்ளி விடாதீங்க பாய். அதோட வேல்யூ தெரியுமா பாய் உங்களுக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து அதோட வேல்யூ எனக்கு தெரியவே தேவையில்ல. தயவு செய்து வேணா கிட்ட எடுத்துறாதீங்க. டேய் பிளட் ஸ்மெல் வருது அவங்களுக்கு வெளியே. ஆக்சுவலா அது மேல நான் சென்ட் கிண்டு அடிச்சு சிலுக்குது. எனக்கு வேணாம் தயவு செய்து வேணாம். சரி ஓகே, நான் இப்போ என்ன இத போலாம் இது பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. நான் ஏன் டென்ஷன் ஆவீங்க? இப்போ போகணும்னா போலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீ வரல, நீ போப்பா, நான் வரல. நீ வரல சரி விட்டுரு, அவருக்கு வரல. என்ன நம்ம 2 பேரும் போகிறோம், இன்னும் 2 பேரும் சேர்த்துப்போம், அவ்வளவுதான். வேற யார் இருக்கா? அது எப்படிடா விட முடியும்? இப்போ நம்ம தானே வந்து பாய்ஸ் இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இதில் இருக்கோம். இப்போ டைமு டேட்லாம் சொல்கிற மாதிரி இதை எப்படி நான் இப்போ எடுத்துட்டு வந்ததே வேஸ்ட்டாக போயிருந்தா? நான் அதுதான் சொல்கிறேன், பாய்ஸ் ட்ரிப்னா பாய்ஸ் ட்ரிப்பாக போகலாம். இந்த அது ஏன் ஓபன் பண்றீங்க? ஓபன் பண்ணலாமா? ஏன் பாய் அது ஏன் ஓபன் பண்றீங்க? சிரிப்பு தான் பாய் வருது. அது ஓபன்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. நானே வரேன்றேன், பேசிக்கலா பயப்படுறேன் நானே. நீ போப்பா, சின்ன பையன் நீ போப்பா, என்னால வர முடியாதுப்பா. அது தயவு செய்து மடிங்களா, அதை ஏன் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ நீங்க மடிங்க அதை. ஐயோ பார்த்தோன்னே அப்படியே வெள்ளம் வந்துரும் பாரு. நவீன உனக்கு வந்து அதை பத்தி அதை திறந்து பாருங்களேன். நான் திறக்கல. ஐயோ அதை ஓபன் பண்ணுங்க பாய் முதல்ல. நான் திறக்கல. அது என்ன இருக்கு அப்படி? அதை ஓபன் பண்ணுங்க பாய் ஒரு நிமிஷம். என்னது இது? தூக்கி போடும்போது ஏதோ பீஸா பாக்ஸ் நினைச்சேன்பா. பீஸா பாக்ஸ் நினைச்சு. ஆனா உடஞ்ச காலை வச்சுட்டு எகிரி குச்சி ஓடுறேன் நானு. அப்பா இங்க வாங்க. அது எங்க? அதை குடுறா, அர்ஜுனே குடுறாத. இது கூட இதுல வச்சிரு. மக்களே ஆள் பார்க்கதான் மலை மட மாதிரி இருக்காரு. ஒன்னு சொன்னா போய் மலை சேவரிக்கு ஓடிடுறாரு. நீ கணிச்சிட்டு தானே பிராங்க் பண்றேன்னு இல்லையா? லைட்டா. மக்களே ஆக்சுவலா இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது.
லட்டில் வச்ச நினச்சியா தாஸ் நட்டில் வச்சன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மிஸ்டர் பிரபாகரனுக்கு வந்து என்ன ஒரு இது இருக்குது இல்லையா, அதனால தான் நம்ம எடுத்தோடனே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னென்னலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுதுன்னா இப்படி தான் வைபான வீடியோஸ்லாம் வரப்போகுது. வீடியோவே ஒரு ப்ராங்காக பண்ணணும். அதுவும் நம்ம டெவில்ஸ் கிச்சன் கோஸ்டிஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு கதையும் சொல்லணும். ஆக்சுவலாக நான் சொன்ன கதை வந்து புருடா கதை தான். அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். செஞ்சிட்டியா? மொத்தமாக செஞ்சிட்டியா? அது ரியலாக நடந்த ஒரு சம்பவத்தையும் நானாக மிக்ஸ் பண்ணதையும் போட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸில் தான் சொன்னேன் இவங்க கிட்ட. ஆனால் இவங்க 2 பேரும் அதுக்குள்ளே இவ்வளோ இன்டென்ஸாக போவாங்க. அதுவும் பாய் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. போட வச்சு பண்ணி ஓஜா போடு. நான் ஒன்று சொல்லணும், நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு கதைன்னு சொல்லும் போது மட்டும் அந்த நாள் அது அப்படி என்ன ஆச்சுன்னா மாதிரி நரேட்டர்டா. நரேட்டர்னா அந்த கதையை சொல்லும் போது அந்த கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி தான் சொல்லணும். அப்படின்னா தானே நம்ம. அதனால தானே இவ்வளோ மக்களே செய்து நான் சொல்றேன். இதுக்கப்புறம் எதனா சர்ப்ரைஸ். ஆமா சர்ப்ரைஸ் என்ன? சர்ப்ரைஸ் இதுதான் சர்ப்ரைஸ். வந்து நான் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கோவாவில் நாங்கள் வந்து டீமன் லவர்ஸ், நீங்கள் அந்த கோவா சீரிஸ் அடுத்து பாருங்கள். கோவா சீரிஸை பார்க்கும்போது ஒவ்வொரு எபிசோட்லேயும் இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அதில் வரும். அதை டீகோட் பண்ணி ஒவ்வொரு எபிசோடு கீழேயும் என்னென்னலாம் பாய் வந்து மலிப்பு இருக்கிறாருங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. இதுக்கப்புறம் வந்து கோவா சீரிஸ் தான் வரப்போகுது. அர்ஜுன் விழுந்து சிரிக்கிறான் பாருங்க. எனக்கு சத்தியமா கொஞ்சத்துல என்ன ஆச்சு தெரியுமா, எனக்கு இப்பதான் டெட் பாடி விஷயம் சொல்லும் போது கொமட்டிட்டு இருந்தது தெரியுமா. ஆமா நான் பார்த்தேன், கண்ணும் பார்த்தேன், கொமட்டிட்டு இருந்தது, உடம்புலாம் சிலுத்திச்சு அப்படியே. சிலுக்கிறத விடுங்க. இப்ப கோவாலாம் பாருங்க, காலங்காத்தால 5 மணிக்கு எஞ்சி கிளம்பிடணும், காலங்காத்தால 5 மணிக்கு எஞ்சி கிளம்பிடணும் சொல்லும் போதெல்லாம் கிளம்பிடலாம். இதுல என்னன்னா அதை சொல்ல வேணாம், அவங்களே வீடியோல பாத்துக்கிட்டோம் அதுல. ஏன்னா என்னென்ன மழுப்புனாருங்கிறதுக்கு எனக்கே இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா பாத்துக்கங்களேன். அது எல்லாமே எடிட்ல இருக்கும், நீங்க பார்த்துட்டு அதை டீகோட் பண்ணி அப்புறமா நம்ம பாய் அதை வச்சு ஒரு வீடியோ போடலாம். ஆனா நான் சத்தியமா நான் எதிர்பார்த்தது இவன் பிராங்க் ஆவான்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணேன். ஆனா இந்த பாடி பிராங்க் ஆகுங்கிறது நினைக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த பிராங்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. உண்மையாகவே நம்ம அடுத்தடுத்து ஹாண்டட் பிளேசஸ்க்குலாம் போக போகிறது உறுதி தான். ஆனால் அங்கே போய் ஓஜா போடலாம். கீழே தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பிராங்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. என்னால் முடியல, எனக்கு சத்தியமா ஒரு மாதிரி எனக்கு லிட்டில்டா உச்சா வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நானு. எனக்கு சத்தியமா இதை வேற போட்டுருக்கு. ஆமா கொடுங்க பாய், இருங்க நான் உண்மையிலே சொல்றேன், ரொம்ப பயந்தாங்கொழி தான் எனக்கு. எது வெளியில காமிச்சு தைரியமா இருக்கிற மாதிரி ஹைலைட் எது தெரியுமா, தூக்கி போட்டு ஒண்ணு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த கால் வந்து அடிபட்டு சாரி பாய் அப்படி இருந்தும் எகிரி குச்சி ஓட்டு. இப்படி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா உண்மையாவே மேல பஸ்ல போட்டு வெளில ஓடிட்டு இருக்கு, கதை திறந்து கிளம்பி வந்துடாத அப்படின்னு. நானே இவ்வளோ நம்ம நிறைய பிராங்க் பண்ணியிருக்கோம், அஞ்சலி பிரபாகரன் சேனல்ல நிறைய பிராங்க் பண்ணியிருக்கோம். ஆனா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது சிரிப்பு. நான் பிராங்க் பண்ணும்போது சிரிச்சதே கிடையாது இது நாள் வரைக்கும் என் லைஃப்ல. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நடுவில் சிரிச்சது காரணம் பாய் வந்து ரொம்ப பயந்தது தான். நீங்களே இதை இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாமா?